வாசிக்கலாம். சங்கீதம் 73ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். இருக்கிறார். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே இருக்க போகிறார். ஆமேன். ஆம். யாருக்கு? இஸ்ரவேலருக்கு. அவர்களுடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். சுத்த இருதயம் உள்ளவர் இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமேன், ஆமேன். நம்முடைய ஆண்டவர் நமக்கு நல்லவராகவே, அதிசயங்களை செய்கிறவராகவே, நன்மைகளை செய்கிறவராகவே இந்த காலை வேளையில நம் மத்தியில இடைப்படுவாராக. நம் கண்களை மூடி நம் சிறு ஜெபத்தோடு கூட இந்த தியானத்தை நாம் ஏறெடுக்கலாம். அன்பின் நல்ல பரலோக பிதாவே, இந்த மார்ச் மாதத்திலே, இந்த துவக்கத்திலே, இந்த ஓய்வு நாள் ஆராதனையில வந்திருக்கிறோம்ப்பா. உடைய வசனத்தை நாங்கள் வாசிச்சிருக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே சுத்த இருதயத்தை எங்களுக்குள் கட்டி எழுப்பி ஆண்டவரே அந்த இஸ்ரவேலருக்கு நீர் நல்லவராகவே இருக்கிறீர் என்று எழுதியிருக்கிறதப்பா. அழைத்த தேவன் எங்களுக்கு தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறீர், எங்களுக்கு நல்லவராய் இருக்கிறீர், எங்களுக்கு போதுமானவராய் இருக்கிறீர், எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர், எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் இருக்கிறீர் அப்பா. அப்படி எங்களுக்கு எல்லாமா இருந்து எல் ஷடாயாய் நீர் இருந்து நடத்துகிறீரப்பா. இப்போதும் இந்த வசனத்தை நாங்கள் உங்களுடைய பாதத்தில் அமர்ந்து தியானிக்கிறோம். ஆண்டவரே, நான் சிறுகவும் நீர் பெருகவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்துல ஆட்கொண்டு ராஜா உடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை நீர் கொடுத்து நீர் பலப்படுத்த போகிறதுக்காக உமக்கு நன்றி அப்பா. எங்களை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கண்பானவர்களே, நம்ம வாசிக்க கேட்ட வேத பகுதியிலிருந்து இன்னைக்கு நாம ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போறோம். இதோடைய தலைப்பை நான் உங்களுக்கு முதலாவது சொல்லுவேன் என்று சொன்னால், தேவன் விரும்புகிற 3 இருதயம். இந்த தலைப்பின் கீழாகத்தான் ஆவியானவர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியத்தை நான் உங்களோடு கூட சீக்கிரமாக நான் பகிர்ந்து கொள்ள, நேரத்துக்கேற்றபடி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நம் தேவன் எதிர்பார்க்கிற காரியம் ஒரு இருதயத்துல ஒரு சுத்தத்தை விரும்புகிறார். அப்ப பாருங்க, இன்னைக்கு நாம் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அநேக விதத்திலே சூழ்நிலைகளை நாம் கடந்து செல்லுகிறோம், நினைத்து பார்க்காத சில உபத்திரவங்கள் பாடுகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஆனால் அந்த சூழ்நிலைகளிலே நாம் நல்லா இருக்கும் போது ஒருவேளை நம்முடைய இருதயம் நன்மையாக இருக்கும், நல்லா இருக்கும், நம்முடைய இருதயம் சரியா இருக்கும், கர்த்தரை சேவிக்கும். ஆனா சூழ்நிலைகள் மாறும்போது என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படி இருக்கிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, இன்னைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு உபத்திரவத்துல உலகம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதன் அந்த உபத்திரவத்தை தாங்க முடியாதபடி விட்டு ஓடி விடுகிறான். இந்த ரோட்ல பிச்சை எடுக்கிறவங்க எல்லாம் கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஸ்டோரியை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, என் வீட்டுல கஷ்டம், நான் ஓடி வந்துட்டேன், விட்டுட்டு வந்துட்டேன், என்னால தாங்க முடியல, அதனால இங்க வந்து பிச்சை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிற அனுபவங்கள் அநேக இடங்களில உண்டு. இது உலகத்தான். சில பேர் பாத்தீங்க அப்படின்னா, எப்படி இருந்தப்பா, இப்படி பாவத்துக்கு அடிமையாயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரச்சனை, அதை தாங்க முடியல, அதனால நான் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு அகப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அநேக வாலிபர்கள் கூட அப்படிதான் சொல்றாங்க. கஷ்டங்கள் வரும்போது என்ன செய்யறாங்க, உலகத்தின் ஆவி, அந்த உலகத்தின் ஆவியை பெற்ற மனிதர்கள் கடைசியில என்ன செய்யறாங்க, தங்களை தாங்க மரித்து கொள்கிறாங்க. சூசைட் பண்ணிட்டு என்ன செய்யறாங்க, பிரச்சனையை தாங்க முடியாதபடி மரித்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில சில நேரங்களில் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும்போது அந்த இருதயம் எப்படி மாறுகிறது என்று சொன்னால், விரக்தி அடைகிறது. நான் ஜெபித்து சோர்ந்து போயிறேன், விரக்தி அடைகிற ஒரு காரியம் உண்டாகுது. அது மாத்திரம் இல்ல, சோர்வு உண்டாகிறது, ஒரு பெரிய சோர்வே உண்டாகிறது தேவ பிள்ளைகளுக்கு. அது மாத்திரமல்ல, தேவனே எவ்வளோ நாள் ஜெபம் பண்ற, எவ்வளோ காரியம் பண்ற, என்னதான் நீங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லி சில காரியங்கள் நமக்கு மறைவா தேவன் வைத்திருக்கும் போது, அதை நம்மளால விளங்கி கொள்ளாதபடி இருக்கும் போது, அப்ப நமக்கு தேவன் மேல ஒரு சின்ன என்ன செய்யுது, கசப்பு உண்டாகுகிறதா இருக்கிறது. ஆனா பாருங்க ஒரு விஷயம், அந்த உபத்திரவத்துல தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அவருடைய பலத்தை கொடுத்து, சுத்தி உபத்திரம் இருந்தாலும் கர்த்தர் அவங்கள நிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விழாதபடி கர்த்தர் நம்மள தாங்கி நிக்க வைக்கிறார். நான் ஒரு காரியத்தை யோசிச்சு பார்த்தேன். யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் வீட்டுல இருக்கும் போது ரொம்ப நல்லாதான் இருந்தான். 17 வயசு வரைக்கும் ரொம்ப அழகா பலவர்ண அங்கியை தரித்து கொண்டு தகப்பனுடைய வீட்டுல ரொம்ப அற்புதமா இருந்தான். ஆனா ஒரு காலத்துல ஒரு பொறாமையின் ஆவி, சகோதரர்கள் பொறாமப்பட்டு அந்த யோசேப்பை தூக்கி குழியில போடும்போது, ஒரு ரூபன் எழும்பி சொல்றான், அவனை விற்று போடாதீங்க. யூதா சொல்றாரா ரூபன் சொல்றாரா தெரியல, ரூபன் சொல்லுவாரு. அப்போ என்ன சொல்லுவாரு, அவனை விற்று போடுங்க, ரத்தப்பழி நம்ம மேல வர வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்புறம் குழியில இருந்து இஸ்மவேல் கிட்ட போறாரு. அங்க போனா, அங்க போய் எகிப்துல அங்க போய் விற்று போடுறாங்க, பார்வோன் கையில விற்று போடுறாங்க. அந்த அடிமையா அங்க போய் சேர்ந்துடுறான். நல்லா கேட்டு பாருங்க. அப்போ ஒரு போர்த்திபார் மனைவி அவனை தொந்தரவு பண்ண வரான். இப்ப நல்லா கேளுங்க,
அப்ப யோசேப்ப கர்த்தர் ஒரு உபத்திரவத்துக்குள்ள அனுமதிக்கிறார், ஒரு உபத்திரவத்துக்குள்ள தள்ளுறார், ஒரு வேதனைக்குள்ள தள்ளுறார். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கும். இப்ப என்ன கேட்டா எனக்கு ஒரு வித்தியாசமா இருக்கும். அப்ப உபத்திரவம் 3 விதத்துல வரும். ஒண்ணு, நமக்கு நாமே உபத்திரவத்தை தேடிக்கிறது. இன்னொன்னு, சாத்தான் கொண்டு வருகிற உபத்திரவம். இன்னொன்னு, தேவனே சில நேரங்கள்ல நமக்கு அனுமதிக்கிற உபத்திரவம். இப்படி வருகிற உபத்திரவம். இப்ப யோசேப்புக்கு இந்த உபத்திரவம் வருது. இப்ப இது எப்படி வருது? தேவனே அனுமதிக்கிறார். தேவனே அனுமதி. ஏன்னா யோசேப்புக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை வைத்திருந்தார், ஒரு திட்டத்தை வைத்திருந்தார், ஒரு நோக்கத்தை வைத்திருந்தார். அந்த நோக்கம் நிறைவேறணும்னா அந்த உபத்திரவத்தின் வழியில போகணும். இப்ப நான் எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, யோசேப்பை கர்த்தர் நம்பினார் நான் சொல்றேன். ஒரு மனிதனை கர்த்தர் உபத்திரவத்துக்குள்ள பாடுக்குள்ள கொண்டு போகும்போது அந்த மனிதனை கர்த்தர் நம்புகிறார். என்னன்னா, இந்த உபத்திரவத்துக்கு பின்பாக தேவ சித்தம் ஒன்று இருக்கிறது. அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் யோசேப்பை நம்பினார். ஒருவேளை யூதாவை நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருந்திருக்கலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. யூதா ஒரு வேசியின் இடத்துல போனவன். அப்ப போர்த்திபார் மனைவியத்துல நிற்கும் போது யூதா விழுந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கிறது. ரூபனை நம்பி கொடுத்திருக்கலாம் இந்த பொறுப்பை. ஒருவேளை இந்த உபத்திரவத்தை ரூபன் ஒருவேளை அங்க தேசங்கள்ல போய் சண்டை போடலாம். மாம்சத்துல பலவீனமானவன், ஆனா ஸ்பிரிச்சுவல் என்ன ஆயிடுவான்? வீக்கா இருப்பான். அதனால கொடுக்கல. அப்ப யோசேப்பை கர்த்தர் தெரிந்து கொண்டது எதற்காக? அவனை நம்பினார். இந்த உபத்திரவத்துல அவன் தன்னை காத்து கொள்ளுவான். அவனுக்குள்ள அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ நமக்கு அந்த பாடுகள் உபத்திரவங்கள் வரும்போது நம்முடைய இருதயம் பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பிலே நம்மளை கொண்டு வருகிறது. அந்த பாடுகள் நம்மளை சீர்படுத்துகிறது. அந்த பாடுகள் நம்மளை உருவாக்குகிறது. அந்த பாடுகள் நம்மளை வசனத்தின் அறிவை நமக்கு கொடுத்து வசனத்தின் படி வாழை நம்மை உருவாக்குகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. இதுக்குதான் ஆண்டவர் அனுமதிக்கிறார். அதனாலதான் நீதிமொழிகள் 4:23 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து என்ன ஊற்று உண்டாகும்? ஜீவ ஊற்று உண்டாகும். சில நேரங்கள்ல நம்ம ஆண்டவர் வார்த்தையை நம்ம இருதயத்துல காத்து கொள்வதற்காக, நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்காக, நம்மளை உருவாக்குவதற்காக தேவன் சில உபத்திரவத்தின் பாதையில கொண்டு போகிறவராய் இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப பாருங்க, இது ஆதியாகமத்திலே வந்துருச்சு. இப்போ நான் இந்த இருதயம்ன்ற ஒரு காரியத்திற்காக நான் இதை சொல்ல வரேன். இந்த இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு முன்னாடி நான் காட்டுறேன் பாருங்க. ஒரு துர்ச்செய்தியை கேட்கும் போது அந்த இருதயம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஆதியாகமம் 37:34 வாசிங்க. இப்ப யாக்கோபுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு? யோசேப்ப ஒரு காட்டு துஷ்ட மிருகம் அடிச்சு போயிடுச்சு. இந்தாங்க அந்த ரத்த உடைதான் இருக்கு, சரீரம் இல்லைன்னு கொண்டு வந்து தகப்பன்ட்ட கொடுக்குறாங்க. அந்த இருதயம் எப்படி ஆயிடுச்சு? துக்கமாய் மாறிடுச்சு. உயிர் இருக்கு, ஆனா இருதயம் எப்படி இருக்கு? துக்கமாய் மாறிடுச்சு. இப்ப இதே யாக்கோப்புக்கு நல்லா பாருங்க, ஒரு மகிழ்ச்சியின் செய்தி வருது. ஆதியாகமம் 45:26-27 வாசிங்க. நம்முடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க துக்கத்தோடு உங்க இருதயம் இருக்கும்னு சொன்னா, நான் சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் மகிழ்ச்சியின் செய்தியை உங்களுக்கு கொடுப்பார் என்பதற்காக தான் நான் இதை சொல்றேன். வாசிங்க. பாருங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான். அவன் எகிப்து தேசத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கிறான். அறிவிக்கப்பட்ட போது இருதயம் மூர்ச்சை அடைந்தது அப்படின்னு சொன்னா, அவன் இருதயம் எப்படின்னா ஒரு நடுக்கம் கண்டுதான். இப்ப அடுத்த வசனம் வாசிங்க. சொன்னபோது உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா. அப்போ அந்த உபத்திரவத்துல இருக்கும்போது அந்த துக்கம் இருதயத்தை அடைக்கும் போது எப்படி இருக்கும்னா, நடை பிணமாக நாம் இருப்போம். அதனாலதான் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துல வந்தபோது சொன்னாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இந்த காலை வேளையில வந்திருக்கிற தேவ ஜனமே, நான் சொல்றேன், நம்முடைய துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றுவார். யாக்கோப்புக்கு ஒரு நாள் ஒரு துர்ச்செய்தி வந்தது. இந்த யோசேப்பு மரித்து போனான் என்று. அவன் மரிக்கல, ஆனா அந்த செய்தி தான் அவன் காரில் வந்தது. அப்ப அந்த வார்த்தை தான் அவன் என்ன செய்து துக்கத்துக்குள்ள கொண்டு வந்தது. ஆனா செயல்ல அங்க ஒண்ணும் கிடையாது. செயல்ல யோசேப்பு மரிக்கல, கர்த்தர் அங்க ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார். அப்ப பாருங்க, அதே ஒரு நாள் வருகிறது, இந்த யோசேப்பு உயிரோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? அதிபதியாய் மாறுகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க எந்த துக்கத்தோடு வந்தாலும் நான் சொல்றேன், என் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு கொடுப்பார் என்று நான் இன்னைக்கு கர்த்தருக்குள் விசுவாசித்து நான் சொல்றேன். அவர் நமக்கு நல்லவராய் இருக்கிறார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க எனக்கு அன்பானவர்களே, அப்போ மனிதனுடைய இருதயமே எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லி எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு. எரேமியா 17:9-10 வாசிங்களேன். இருக்கிறது. யார்? நம்ம இருதயம் அப்படிதாங்க. நானும் இல்ல, நீங்க இல்ல, யாரா இருந்தாலும் மனுஷனுடைய இருதயம் எப்படிப்பட்டதுதான்? திருக்கும் கேடு உள்ளதுதான், மகா கேடு உள்ளதுதான். அந்த திருக்கு உள்ளது அப்படின்னு சொன்னா அது வஞ்சனை நிறைந்ததுதான். அது ஒரு ஒரு சர்பத்துக்கு தான் வஞ்சிக்கிற ஒரு ஆவி. அந்த வஞ்சனை உள்ளதுதான் இந்த இருதயம். வேதம் நம்மை குறித்து சொல்லுகிற காரியம் இதுதான். மனுஷனுடைய இருதயம் இப்படித்தான் இருக்கிறது. அதனாலதான் ஆதியாகமத்துல நீங்க 6ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது மனுஷனுடைய இருதயம் சிறு வயது முதலே இப்படிப்பட்ட பொல்லாத நினைவுகளா இருக்கிறது நிமித்தம் தேவன் இருதயம் துக்கப்பட்டது. அதனால நோவாவுடைய கண்களிலோ கர்த்தருக்கு கிருபை கிடைத்து நான் இந்த மனுக்குலத்தெல்லாம் அழிக்க போறேன்னு சொல்லும் போது ஒரு குடும்பத்துக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது. அந்த குடும்பம் தான் தேவனுடைய இருதயத்தின் துக்கத்தை மாற்றின ஒரு குடும்பமாய் இருந்தது. இன்னைக்கு தேவ சனமே, கர்த்தர் அந்த நோவாவின் குடும்பத்தை போல இன்னைக்கு கர்த்தர் அவருடைய இரத்தத்தினால நம்மை தெரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நமக்கு கொடுத்து தேவன் இந்த மனுக்குலத்தின் மேல் ஒரு துக்கம் வைத்திருக்கிறார், ஒரு துயரம் அடைந்திருக்கிறார். இதை நான் அழித்து போடுவேன்னு சொல்லுகிறார். ஆனா இந்த ஒரு குடும்பத்தின் நிமித்தமாக கர்த்தரை அதை அழிக்காதபடி ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறார். இனி மனிதனோடு கூட நான் ஒரு அழிக்க போறதில்லை, இந்த ஜலப்பிரயாணத்தை இனி அழிக்க மாட்டேன், ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துறேன். இந்த மனிதனுடைய இருதயம் சிறு வயது முழுதே இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். எனக்கு அன்பானவர்களே, அப்ப வஞ்சகமான ஒரு இருதயம். தேவன் இருதயங்களின் ஆழங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறவராய் இருக்கிறார். அப்போ அதுதான் இன்னைக்கு நம்ம வாசிக்கிறோம். என்ன வாசம்? சுத்த இருதயம், சுத்த இருதயம். அப்ப என் இருதயம் எப்படிப்பட்டது அப்படின்னா அது திருக்குள்ளது, அது கேடு உள்ளது. அந்த இருதயத்தின் நினைவு எப்பயுமே சிறு வயது முதல் எப்படித்தான் இருக்கு, ஏதோ ஒரு விதத்துல அப்படிதான் இருக்கு. சரி இல்ல பாருங்க, சரியா இல்ல பாருங்க. அப்போ நியாயப்பிரமாணம் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றோம். ஏன் நியாயப்பிரமாணம் ஒரு மனிதனால சக்சஸ் பண்ண முடியல? நியாயப்பிரமாணம் எனக்கு பாவத்தை உணர்த்துது. நியாயப்பிரமாணம் எனக்கு ஒரு டீச்சரா இருக்கு, அவ்வளவுதான். எனக்கு இது சொல்லுது. ஆனா அந்த பிரமாணத்தின் படி என்னால வாழ முடியல. அந்த பிரமாணம் சொல்லுது இதை செய்யாத, இதை செஞ்சா உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லுது. பரவாயில்ல, நான் தண்டனையை ஏத்துக்கிறேன், ஆனாலும் என்னால இதை செய்ய முடியாது. இதுதான் நடந்தது. பிரமாணத்தினால நம்ம யாரும் பரிசுத்தமாக்க முடியல. என் இருதயம் பரிசுத்தமாகல. சரி, இது நியாயப்பிரமாணம் இஸ்ரவேலருக்கு. புறஜாதிகளுக்கு ரோமர் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அங்க வருது, அவர்கள் மனசாட்சியே குற்றம் உண்டு குற்றம் இல்லை என்று தீர்க்கிற பிரமாணத்தை அவங்களுக்குள்ளே வச்சிருக்கிறாங்களாம் புறஜாதிகள். அவங்களே மனசாட்சி நிமித்தம் இது தப்பு, இது கரெக்ட், இதை செஞ்சா தப்பு, இதனால தண்டனை வரும்னு அவங்களுக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கு. ஆனாலும் அந்த மனித தன்மை இந்த நியாய பிரமாணத்துக்கு விரோதமாகவே எப்பொழுதும் இருக்கிறது. சொல்றத அது என்னைக்குமே செய்யறதே இல்ல. அதனாலதான் எனக்கு அன்பானவர்களே, தேவன் கிருபையாய் தம்முடைய குமாரனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். நியாய பிரமாணத்தினால நாம என்ன ஆக்கப்பட்டோம்? சபிக்கப்பட்டோம், சாபத்துக்குள்ளாக்கப்பட்டோம். கலாத்தியர் 3:13 சொல்லுகிறது, அந்த சாபத்தை மரத்தில தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி தேவன் நமக்காக தம்முடைய குமாரனை கொடுத்து சாபமானார் என்று எழுதியிருக்கிறார். கலாத்தியர் 1:4 வாசிக்கிறது, இப்பிரபஞ்சத்தின் பொல்லாப்பிலிருந்து விடுவிக்கும்படி தேவன் தம்மை தாமே பழுதற்ற ஒரே பலியாக கொடுத்தார். அப்ப நியாய பிரமாணத்தினால செய்ய முடியாத ஒரு விஷயத்த என் இருதயம் கிறுக்குள்ளதா இருக்கிறது, என் இருதயம் கேடு உள்ளதா இருக்கிறது, அது வஞ்சகம் உள்ளதா இருக்கிறது. அததான் 7ஆம் அதிகாரத்துல தெளிவா சொல்றாரு. ஒரு மனிதனை எது தீட்டுப்படுத்தோன்னு சொல்றாரு? இருதயத்திலிருந்து புறப்படுகிற வார்த்தை தான் என்ன செய்யுமா? தீட்டுப்படுத்தும். அது பொல்லாங்கா இருக்கிறது. அத வாசிங்க, அந்த வசனத்தை மட்டும். மார்க் 7 வாசிங்க. என்றால் இப்ப தீட்டுப்படுத்தக்கூடிய சில காரியங்களை ஆண்டவர் அங்க சொல்ற. அப்போ நம்ம இருதயத்தை எப்படி சுத்தப்படுத்துறது? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்தும். அதனாலதான் நீதிமொழிகள் 20:9 வாசிக்கும் போது, தன்னைத்தானே சுத்தமாக்கினேன் என்று சொல்லத்தக்க ஒரு மனிதன் இந்த பூமியில இருக்கா? யாரும் சுத்தப்படுத்த முடியாது. இப்ப ஆண்டவர் நம்ம இன்னைக்கு வாசிச்சோம் எசேக்கியேல் புஸ்தகத்துல, ரொம்ப அழகா தெளிவா ஆண்டவர் அந்த இடத்துல சொல்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை வாசிக்கலாம். இன்னைக்கு ஆண்டவரே, எனக்கு சுத்த இருதயத்தை தேவன் விரும்புகிறார்.
நமக்குள்ள ஒரு சுத்த இருதயம் இருக்கணும்னு சொல்லி தேவன் என்ன செய்கிறார், எதிர்பார்க்கிறார். அந்த சுத்த இருதயத்துக்கு நமக்குள்ள கொண்டு வந்து நமக்குள்ள அந்த இருதயத்தை காத்து கொள்ளும் போது மட்டும்தான் நமக்கு ஆண்டவர் நல்லவராக வெளிப்படுவார். அல்லேலூயா. நன்மை செய்கிறவராய் காணப்படுவார். அவர் நமக்கு அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில செய்கிறவராய் இருப்பார். அதனாலதான் சங்கீதம் 51 தாவீது இவ்விதமாய் 10வது வசனத்துல சொல்லும் போது, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும். அப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு இருதயம், புது இருதயத்தை யார் தான் தர முடியும்? நம்முடைய தேவன் தான் தர முடியும். காலை தோறும் நம்முடைய கிருபை புதியது என்று சொன்னால் அந்த கிருபை நம்முடைய இருதயமா இருக்கிறது. அந்த இருதயம் புது இருதயமா இருக்கிறது. அந்த புது இருதயம் ஒவ்வொரு நாளும் புது சிந்தையை, புது எண்ணங்களை, புது மனதை நமக்கு தந்து தேவனுக்கு முன்பாக அது சுத்த இருதயமாய் மாற்றப்படுகிறது. கெட்டு போன நம்முடைய இருதயத்தை ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகிறது, சுத்த இருதயம் உண்டாகிறது. அல்லேலூயா. அதனாலதான் இங்க எசேக்கியேல்ல வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 23:26 வாசிங்க. அப்ப அந்த சுத்த இருதயம் நமக்குள்ள வரணும்னா, என் மகனே, நம்ம இருதயத்தை எனக்கு யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? வாலிப பிள்ளைங்க யாருக்கு கொடுக்கணும்? இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். சிறு பிள்ளைங்க யாருக்கு கொடுக்கணும்? இருதயத்தை கர்த்தருக்கு கொடுக்கணும். எனக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு, நான் ஒரு தப்பான காரியத்தை செஞ்சிட்டேன், எனக்கு இனி அப்படிலாம் இனி எனக்கு மன்னிப்பு எல்லாம் கிடைக்காது அப்படின்லாம் நம்ம சொல்லக்கூடாது. நீங்கள் எப்பேற்பட்ட இருதயத்தோடு கெட்டு போய் வந்திருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் அந்த இருதயத்தை உங்களுக்கு சுத்தப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி அந்த ஆண்டவர் உங்களுக்கு நன்மையை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் இங்க சொல்லுகிறார், இருதயத்தை ஆண்டவருக்கு நீங்க தரும்போது உங்கள் கண்கள் அவரை நோக்கும். ஹல்லேலூயா. அப்ப இருதயமும் கண்ணுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு அர்த்தம். கண்ணு என்ன பாக்குதோ அது கரெக்டா இருதயத்துக்குள்ள போகும். இருதயத்துக்குள்ள இருக்கிறது கண்ணு சரியா பார்க்கும். உங்க இருதயம் சரியா சுத்தமா இருந்தா உங்க கண்ணு யார பார்க்கும்? கர்த்தரை பார்க்கும். உங்க கண்ணு வேற எதையாவது பார்த்தது அப்படின்னு சொன்னா உங்க இருதயம் என்ன ஆகும்? கெட்டு போகும். அதனாலதான் இங்க சொல்லுகிறார் எசேக்கியேல்ல, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்களுக்கு உள்ளத்துல புதிதான ஆவையை கட்டளையிட்டு பாருங்க, கல்லான இருதயத்தை உங்க மாம்சத்துல இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 4 காரியத்தை இங்க நீங்க நோட் பண்ணிக்கோங்க. முதல் காரியம், இருதய டிரான்ஸ்பர்மேஷனை உண்டாக்குறார். முதலாவது உங்க இருதயம் மாற்றப்படுகிறது. கல்லான இருதயம் என்ன? மன்னிக்க முடியாத இருதயம், கல்லான இருதயம், மற்றவர்களை சிநேகிக்க முடியாத இருதயம், இப்படி பல காரியங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா கர்த்தர் இப்ப என்ன இருதயத்தை கொடுக்கிறாரா? சதையான இருதயம் கொடுக்கிறார். இப்ப சதையான இருதயம்னா அது ஒரு பிளெக்சிபிள், எல்லா இடத்துலயுமே வளைந்து கொடுத்து போகக்கூடிய, சகித்து போகக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அது ஆண்டவர் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவருடைய அவருடைய ஆவியை கொடுக்கிறார். the spirit, the new spirit. ஒவ்வொரு நாளும் ஒரு புது இருதயத்தை கொடுக்கிறார். 2வது ஒரு புது ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறார். 3வது என்ன கொடுக்கிறார்? உங்களுக்கு ஒரு புது பிளேஸ கொடுக்கிறார், ஒரு புது இடத்தை கொடுக்கிறார், ஒரு புது அனுபவத்தை கொடுக்கிறார். எல்லாமே உங்களுக்கு புதுசாய் கொடுத்து உங்களை ரட்சித்து தேவன் உங்களுக்கு உங்கள் கனியை வயல்களிலே பெருக செய்கிறார். the fruitful life. நல்ல ஒரு இருதயத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும் போதுதான் இந்த தேவன் உங்களுக்குள் இருக்கிறதை அறிந்து கொள்ள முடியும். இப்ப இருதயம் அப்படின்னா என் மனம், என் யோசனை, என்னுடைய சிந்தனைகள், எனக்குள்ள இருக்கிற அந்த ஆத்துமா, இதெல்லாம் என்னுடைய இருதயத்தை சார்ந்ததா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த காலை வழியில வந்திருக்கிற நாம எத்தனை பேரு இந்த சுத்த இருதயத்துல என்ன சிருஷ்டியும் ஆண்டவரே, நிலைவரமான ஒரு ஆவிய எனக்குள்ள தாங்கும் ஆண்டவரே, உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யுங்க ஆண்டவரே, பரிசுத்த ஆவிய என்னில இருந்து எடுத்து போடாது இருங்க ஆண்டவரே. இதனால நான் பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்துல மனம் திரும்புவாங்க ஆண்டவரே, சீயோனுக்கு உம்முடைய பிரியத்தின்படி நன்மை செய்யணும்னு சொல்லி எத்தனை பேர் இந்த சுத்த இருதயத்தை வாஞ்சிக்கிறீங்க? ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? திருக்குள்ளது, அது கேடு உள்ளது, அது மகா கேடு உள்ளது. தேவன் அந்த உள்ள திரியங்களை என்ன செய்கிறாரா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதனாலதான் தாவீத கர்த்தர் செலக்ட் பண்ணும் போது ஏற்கனவே சொன்னாரு, என் இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனிதனை நான் அனாய்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 7 பேரை தள்ளி விட்டுட்டு 8வதா தெரிந்து கொண்டார். உங்க இருதயத்துல நீங்க கை வச்சு சொல்லுங்க, உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் 7 பேரை தள்ளி இருக்கிறாருன்னு நினைச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? என் பிள்ளைகள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை செய்வாங்க. ஆமா, சில நேரங்கள்ல நம்ம இருதயம் தேவனுக்கு விரோதமா செயல்பட்டிருக்கலாம், தேவனுக்கு விரோதமா நம்ம பேசி இருக்கலாம், தேவனுக்கு விரோதமா நம்ம நடந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா
ஆண்டவர்கிட்ட அந்த இருதயத்தை அப்படியே விட்டு ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு புது இருதயத்தை இன்றளவும் கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். புது ஆவிய உங்களுக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதாங்க கிறிஸ்துவுக்குள்ள, ஒரு கிறிஸ்தவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரம்னு நான் சொல்றேன். ஆமென். நேற்று ஒருவேளை என் இருதயம் கல்லா மாறிடுச்சு. நான் பெரிய பாவம் பண்ணிட்டேன், அவனை அடிச்சுட்டேன், அவனை திட்டிட்டேன், அவனை கெட்ட வார்த்தையினால ஏசிட்டேன். ஆனா பாத்தீங்கன்னா அது நைட்டு எனக்கு தூக்கம் இல்ல, எனக்குள்ள அது ஒரு போராட்டமா இருக்கு. அப்ப ஆண்டவர் அந்த இருதயத்தை என்கிட்ட கொடுத்துரு, நான் உனக்கு ஒரு இருதயத்தை தரேன் அப்படின்னு சொல்லும் போது கர்த்தருக்கு முன்பாக நான் நிக்கிறேன். நான் ஒருவேளை குற்றவாளியா தான் நிக்கிறேன், ஏதோ ஒரு பாவத்தை செய்யும்படி என்னை ஏவிட்டாங்க, இப்ப நான் குற்றவாளியா நிக்கிறேன். ஆனா அந்த குற்றத்தை இயேசுவின் ரத்தம் மன்னிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குற்றவாளியா நிக்கிறவனை இயேசு மன்னிக்கிறார். ஆனா குற்றம் செய்த நம்மள அந்த ஏவின பிசாச கர்த்தர் மன்னிக்கிறதே இல்லை. இப்ப புரியுதா? அதனாலதான் நம்ம பாக்கியவான்கள். அதனாலதான் இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். என் அன்பு சகோதரனே, சகோதரி, இந்த காலை வேளையில நம்ம எப்படிப்பட்ட இருதயத்தோடு வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருக்கு அந்த இருதயத்தை கொடுங்க. கர்த்தர் இந்த நாள்ல எதிர்பார்க்கிற ஒரு 3 இருதயத்தை நான் உங்களோடு கூட நான் வேகமா பகிர்ந்து கொள்ள போறேன். எல்லாம் தெரிஞ்ச சம்பவம் தான், ஆனா அதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் அந்த 3 இருதயத்தை விரும்புகிறார். பாருங்களேன், தேவனிடம் திரும்பும் இருதயம் இதான் முதல் தேவன் விரும்புகிறது. நம்ம எப்பேற்பட்ட சூழ்நிலையில விழுந்து கிடந்தாலும், பாவியா, மனிதன் மன்னிக்க முடியாது, மனுஷனால மன்னிக்க முடியாது, குடும்பத்துல ஒருத்தரும் என்ன மன்னிக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஒரு இருதயமா என் இருதயம் மாறிடுச்சுன்னா கூட கர்த்தர் பாருங்க, அவர் தேவனிடத்துல திரும்பும் போது அந்த இருதயத்தை அவர் நேசிக்கிறவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமீன். அதுக்கு ஒரு உதாரணம் பாத்தீங்கன்னா, மனாசேங்கிற ராஜா 2 நாளாகமும் 33ஆம் அதிகாரம். அதை நான் கடைசி காரியம் மாத்திரம் வாசிக்கலாம். நான் அதை ஒரு ஸ்டோரியா உங்களுக்கு சொல்றேன். 12 வயசுல என்ன ஆகிறார் அப்படின்னா, அவர் ஒரு ராஜாவாக அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். முதல் வசனம் மட்டும் வாசிங்க சிஸ்டர். எருசலேம்ல அரசாண்டம் தான். அவனுடைய கேரக்டர் எப்படி இருந்ததுன்னா அப்படின்னா, சிறு வயதுல இருந்தே ராஜாவா இருந்து என்னன்னா தேவனுக்கு விரோதமா பொல்லாப்பு தான் செஞ்சுக்கிட்டே இருந்தான். நல்லதே செய்யல அந்த ராஜா. நல்லா கவனிங்க அந்த வசனத்தை. அப்புறம் 9வது வசனம் பாத்தீங்கன்னா, அவனும் தப்பா, ராஜா தப்பா இருக்கிறான், ஜனங்களையும் என்ன செய்யறான், தப்பா வழி நடத்துறான், தப்பா வழி நடத்திட்டு போறான். இப்பதான் பாருங்க ஆண்டவர் அவங்க கிட்ட பேசுறேன். கர்த்தர் அவன் தப்பு செய்யும் போதெல்லாம் பேசிக்கிட்டே வராரு, செய்யாதப்பா 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராரு. அவன் ஆண்டவர் சத்தத்துக்கு என்ன செய்யல, கேட்கவே இல்லை. அவன் இருதயம் என்னதான் இருக்கு, கெட்டு போயிட்டே தான் இருக்கு. அவன் இருதயம் அந்த பொல்லாப்புல பழகினதுனால அவன் இருதயம்லாம் அந்த பொல்லாப்புக்குள்ளே தான் போயிட்டு இருக்கு. அதனால தேவ சமாதானத்தை இழக்கிறான், தேவனுடைய சந்தோஷத்தை இழந்து போறான், தேவனுக்குள்ள இருக்க மகிழ்ச்சியை இழந்து போறான், எல்லாத்தையும் இழந்து போயிட்டே இருக்கிறான். இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பாபிலோன்ல இருந்து ஆள் வந்துட்டாங்க. ஆள் வந்து அவனை அப்படியே அழிட்டு போயிட்டாங்க, சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம நிறைய பேருடைய வாழ்க்கை கூட கர்த்தருடைய சத்தத்தை சரியான நேரத்துல நம்ம கேட்காததுனாலதான் நாம என்ன செய்கிறோம்னா, ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஆத்துமாவை நம்மள சிறைப்படுத்தி கொண்டு போயிடுறோம் பிசாசு. ஆனா பாருங்க, இந்த மனாசே ராஜா நான் படிக்கும் போது அப்படியே நான் கண்ணீர் விட்டு அழுத. நம்முடைய வாழ்க்கையில கூட சில தவறுகள் இப்படி இருக்கும். அந்த இருதயத்தை தேவன் விரும்ப மாட்டார். ஆனா இந்த மனாசே ராஜாவுடைய இருதயத்தை கர்த்தர் விரும்புறார். பாருங்க, வாசிங்களேன் அந்த 12-13 வசனங்களை. பாருங்க, எங்க சிறைச்சாலையில அங்க சொல்லும் போது கேட்கல, அங்க பிரசங்கம் பண்ணும் போது கேட்கல, சர்ச்சில உபதேசம் பண்ணும் போது கேட்கல. ஆனா ஒரு அடிமைத்தனம், ஒரு கஷ்டம், ஒரு கண்ணீரின் பாதையில உளையான சேற்றுல விழுந்து கிடக்கும் போது இந்த மனாசேக்கு ஒரு புத்தி வருது, ஒரு அறிவு வருது. ஐயோ, இஸ்ரவேலின் தேவன் எவ்வளவு நல்லவர், அங்க நம்மள எவ்வளவு ராஜா பதவி வச்சிருந்தாரு, ஆனா நம்ம அறிவில்லாம போனதுனால இந்த சிறையிருப்பு என் வாழ்க்கையில வந்துருச்சேன்னு. ஆனா அங்கேயும் உணர்ந்து அவன் என்ன செய்யறான், வாசிங்க அது கட்டு. ராஜ்யத்துக்கு வர பண்ணினான். ஹல்லேலூயா. அவனுடைய கெஞ்சிதலுக்கு, அவனுடைய விண்ணப்பத்துக்கு, அவனுடைய கூப்பிடுதலுக்கு கர்த்தர் கேட்டு, எங்க பாபிலோன்ல சிறைப்பட்டு இருக்கிற காரியத்தை அவன் கெஞ்சி விண்ணப்பம் பண்ணி தன் ஆண்டவருக்கு தாழ்த்தி, என் இருதயத்தை நீங்க மாத்துங்க ஆண்டவரே, என் இருதயத்தை சுத்தப்படுத்துங்க ஆண்டவரே அப்படின்னு தன்னை தாழ்த்தின போது கர்த்தர் அவனை சிறையிருப்பை மாற்றி ராஜ்யத்தை கொடுத்தார்.
நம்ம இருதயம் கர்த்தரால் நேசிக்கப்படும் போது ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை, ராஜ்யத்துக்குரிய ஆசீர்வாதத்தை நமக்குள் திரும்ப கொடுக்கிறவராய் இருக்கிறார். சகோதரனே, சகோதரியே, நீங்க இன்னைக்கு இந்த வேளையில புலம்பல் 3:25 கூட ஒரு வார்த்தை வருது. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? நல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. மனாசேயுடைய இருதயம் தேவனிடத்துல திரும்புகிறது. இன்னைக்கு நம்முடைய இருதயம் அந்த தேவனிடத்துல திரும்புகிறதா? அப்ப ஆண்டவர் நமக்கு நல்லவராய் இருப்பார். எல்லா காரியத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு நன்மையை மாத்திரம் கர்த்தர் கட்டளையிட்டு வைத்திருக்கிறார். நீங்க எதிர்பார்த்திருக்கிற எல்லா முடிவையும் தேவன் நன்மையாய் உங்களுக்கு நடத்துகிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். எப்படி எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனிடத்துல திரும்புங்கள். நம்ம அநேக நேரத்துல நம்முடைய கஷ்டங்களை மனிதர்களிடத்துல போய் சொல்றோம். அது நிறைய நேரம் அது சக்சஸ் ஆகிறதே கிடையாது. பாருங்க, நம்ம இருதயத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என் பலவீனத்தை அறிந்தவரும் அவர்தான், என் பலத்தை அறிந்தவரும் அவர்தான், என் வீழ்ச்சியை அறிந்தவரும் அவர்தான், என்னை தூக்கி நிறுத்தி வைக்கிறவரும் அவர்தான். அவரால் அன்றி ஒண்ணுமே என்னால செய்ய முடியாது. ஏன்னா அவர் நம்மை அவருடைய சுய ரத்தத்தை கொடுத்து நம்மளை சம்பாதித்திருக்கிறார். நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். அந்த எண்ணம் நமக்கு வரும்போதுதான் ஆண்டவரை நான் தவறிட்டேன். ஒருவேளை இந்த சிலுவையின் தியான நாட்களில நம்முடைய இருதயத்தை சிலுவையில அறைய ஒப்பு கொடுப்போம். ஆனால் சுயம் சாகும், தேவனுடைய நீதி நமக்குள் இருந்து வெளிப்படும். தேவ ஆவியானவர் நம்மை வழி நடத்துவாராக. மனசாக்கு திரும்பி ராஜ்யத்தை கொடுத்தவர் சகோதரனே, உனக்கு கொடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? ஆண்டவருக்கு நம் இருதயத்தை கொடுப்போம். கர்த்தர் நம்மை மறுபடியும் அந்த ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வருவார். இரண்டாவது, தேவன் விரும்புகிற ஒரு இருதயம் என்னன்னா, தேவனை தூஷிக்காத இருதயம். எந்த பாடுகள் வந்தாலும் தேவனை தூஷிக்காத ஒரு இருதயத்தை தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். யோபு 1:5 யாராவது ஒருத்தர் வாசி. செய்து வந்தான். எவ்வளவு கருத்தா செய்யறான் பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம், தேவன் விரும்புகிற இரண்டாவது இருதயம் தேவனை தூஷிக்காத இருதயம். அப்ப தூஷணம் அப்படின்னு, தூஷிக்கிறது அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்துவிட்டு அதை குறித்து உணர்வே இல்லாமல் இருப்பது. அப்ப கன்ஃபஸ் ரொம்ப முக்கியம். கன்ஃபஸ் பண்ணணும். நம்ம இருதயத்தை என்ன பண்ணணும்? ஒரு கன்ஃபஸ் பண்ணி டே டு டே லைஃப்ல நம்ம என்ன செய்யணும்? ஒரு பால் பாத்திரத்தை டெய்லி நம்ம கழுவி சுத்தப்படுத்துகிறது போல, ஒரு அரிசி பாத்திரத்தை டெய்லி கழுவி சுத்தப்படுத்துகிறது போல, நம்ம இன்னைக்கு அனுதினம் உபயோகப்படுத்துகிற பாத்திரத்தை சுத்தப்படுத்துவது போல நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஒவ்வொரு நாளும் அந்த இயேசுவின் ரத்தத்தினால சுத்தப்படுத்தணும். இதுல யோபு ரொம்ப கவனமா இருந்தார். என் பிள்ளைகள் ஒருவேளை ஏதேனும் தவறு பண்ணி, ஒருவேளை அங்க குடும்பமா வராங்க, கொள்றாங்க, ஏதோ கேலி கிண்டலா பேசி இருக்கலாம், கெட்ட வார்த்தைகளை பேசி இருக்கலாம், ஏதோ தேவையில்லாத வார்த்தைகளை பேசி இருக்கலாம். சொற்களின் மிகுதி பாவம் இல்லாமல் போகாது. அதுல தேவனை கூட தூஷித்து பேசியிருக்கலாம். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, நம்முடைய அதிகமான பேச்சின் நிமித்தம் நியாய தீர்ப்பின் நாளிலே நம்ம ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இதெல்லாம் இருக்கு. அப்ப இதுக்கெல்லாம் என்னதான் சொல்யூஷன்? இவ்வளவு நான் பேசிட்டு தேவனை ஏதோ ஒரு விதத்துல தூஷிச்சவனா தான் உட்கார்ந்து இருப்பேன். அப்ப அதுக்கு கன்ஃபெஷன் என்ன? யோபு அப்படியே காலையில கூப்பிடுறாரு பிள்ளைகளை, இரவுல கூப்பிடுறாரு, உட்கார வைக்கிறாரு. அப்பா, அறியாம செஞ்ச பாவத்தை என்ன செஞ்சிடுங்க? ஆண்டவர்ட்ட கன்ஃபஸ் பண்ணிடுங்க, கன்ஃபஸ் பண்ணிடுங்க. இன்னைக்கு நாம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? அநேக நேரத்துல மற்றவர்களுடைய காரியத்தை குற்றப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். நம்முடைய காரியத்தை நம்ம பாக்குறது இல்ல. அதனால ஒரு சீஷனும் ஒரு குருவும் இருந்தாங்களாம். ஒரு உதாரணத்துக்காக இந்த காரியத்தை சொல்றேன். அந்த சீஷன் நல்ல ஒழுக்கமா இருந்திருக்கு, அந்த குரு நல்லா ஒழுக்கமா இருந்திருக்கிறார். கண்டிஷனா இந்த சீஷனுக்கு என்ன வேலைன்னா, என்ன குருன்னா என்ன பெரிய ஊரா? அவர் மட்டும் தப்பே செய்யறது இல்லையா? அதனால ஒரு நாள் என்ன பண்ணாரா, அவர் குற்றங்கள் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ணிட்டே இருந்தாராம், தோட்டத்துக்கு பின்பக்கம் அவர் குற்றம் பண்றதை பார்த்துட்டு இவர், நீ இந்த தப்பு செஞ்ச, நீ இந்த தப்பு செஞ்ச அப்படின்னு அந்த குருவையே அந்த சீஷன் வாட்ச் பண்ணி அந்த கல் அப்படியே பெருசா குவியல் மாதிரி வந்துருச்சான். அப்போ குரு கிட்ட அவ்வளோ குற்றத்தை கண்டுபிடிச்சிருக்கிறார். 2 பேரும் ஒரு நாள் மறிச்சிட்டாங்க. இந்த பூமியில ரொம்ப நாள் நம்ம இருக்க போறது இல்லைல்ல? இருப்போமா? இல்ல, இருப்போன்றவங்க ஆமீன் சொல்லுங்க. ஆமீன் சொல்லுங்க. நம்ம இந்த பூமியில தான் இருப்போம். நம்ம மறித்தாலும் பிழைப்போம். இந்த பூமியில தான் நமக்கு ஆளுகையை கர்த்தர் திருப்பி கொடுக்க போகிறார். ஆமீன். ஏன்னா நித்திய ஜீவன், குமாரனை விசுவாசிக்கிறவனுக்கு அவர் ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கா. அது அழிவில்லாத வித்தா இருக்குது, அது நித்திய ஜீவனா இருக்கிறது. சரீரம் தான் மறிக்குது, ஆனா ஆவிக்குரிய ஒரு சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, 2 பேரும் மேல போயிட்டாங்க. அப்போ தேவதூதர் என்ன செய்யறாரா, பேரு ஜீவ புஸ்தகத்துல பாக்குறாராம். பார்த்த உடனே என்ன ஆகுறாரா, குருவை மட்டும் அனுப்புறாராம்.
இவரால அப்செட் பண்ணவே முடியலையா சீசனுக்கு. அங்க பாருங்க எவ்வளவு பெரிய கற்கோவில நான் வச்சிருக்கிறேன், அவர் இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறாரு, இவ்வளவு பாவம் பண்ணியிருக்கிறாரு, நான் நோட் பண்ணேன் அது அப்படின்னு குற்றப்படுத்துகிற ஆவி. அப்ப தேவதூதன் சொன்னானா, இன்னொரு காரியத்தை படம் போட்டு காட்டினாராம். நீ அவருடைய வெளிப்புறத்தை தான் பார்த்த காரியத்தை, பாவம் செய்யாத ஒரு மனுஷனும் இல்லையேப்பா. ஆனா அவன் இரவுல போயிட்டு தேவ சமூகத்துல நின்னு அந்த பாவத்துக்காக அவன் மனஸ்தாபப்பட்டு அவன் எவ்வளவு என் முன்னாடி அழுது அவனுக்காக சிந்தப்பட்ட அந்த ரத்தத்தை அவன் உரிமை கொண்டு அந்த ரத்தத்தினால கழுவப்பட்டு ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே எனக்கு சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, உண்மை போல நான் பரிசுத்தமா வாழ விரும்புகிறேன், ஆனா பரிசுத்தம் என்கிட்ட இல்ல, நீங்க இந்த ரத்தத்தினால கழுவி என்ன நீங்க இன்னும் படுத்துங்க படுத்துங்கன்னு சொல்லி டே டு டே லைஃப்ல அவன் தன்னை சுத்திகரித்து குறித்து கரித்து கிறிஸ்துவின் சாயலாக அவன் மரிக்கும் போது மாறினான். அல்லேலூயா. ஆனா நீ அவன் குற்றத்தையே பார்த்து 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 குற்றம் பாரு மலை மாறி நிக்குது, அதை நீ அறியாமல் போயிட்டேன்னு சொன்னான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்டதா இருக்கிறது? யோபு தன் குடும்பத்தை அவன் தூஷிக்க, தேவனை தூஷிக்க இடவிடாதபடி. அப்ப யோபுடைய வாழ்க்கையில அதே சூழ்நிலை வந்தது. 22வது வசனத்தை வாசிங்க. அவன் இருதயம் எப்படிப்பட்டதா மாறினது பாருங்க. இவன் எல்லாவற்றிலும் பாவம் செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. யோபுடைய வாழ்க்கையில எவ்வளவு உபத்திரம், எவ்வளவு பாடு, எவ்வளவு இழப்பு, எவ்வளவு கஷ்டம், சட்டுதியாய் அடுத்து 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 துர்ச்செய்தி. அவன் இருதயம் ஒட்டஞ்சு போச்சு, உடைந்து போனது. ஆனா பாவம் செய்யல. அப்ப யோபுடைய வாழ்க்கையில இருந்து சபையை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? என்ன யோபுடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? வாசிங்க யாக்கோப்பு 5:11. இதுதான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம். நம்ம தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை நம்ம சுத்தப்படுத்தி கொண்டே இருப்போமானால், ஆண்டவரை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அவர் ரத்தத்தை உரிமையாக்கி கழுவி கொண்டே இருப்போமானால், தேவ தூஷணம் என்பது நம்முடைய வாழ்க்கையில ஒரு நாளும் காணப்படவே படாது. தேவனை தூஷிக்காத ஒரு சுத்த இருதயத்தை கர்த்தர் நமக்குள் கட்டி எழுப்புவார். யோபுடைய வாழ்க்கையில கற்றுக்கொள்வது என்ன? வாசிங்க. கண்டிருக்கு. யோபுடைய காரியத்துல இருந்து காக்கிறது என்ன? பொறுமை. பொறுமை. எனக்கு அன்பான தேவச்சனம், யோபு தூஷிக்காத ஒரு இருதயத்தை உடையவரா இருந்தார் உபத்திரவ பாதையில. நான் சொல்றேன், இதெல்லாம் சீசன் தான், மாறும் எல்லாம். தேவச்சனமே எல்லாமே மாறும். இது சீசன். சீசன், கவலைப்படாதீங்க. சீசன். ஒரு புயல் அடிக்குது. அந்த புயல் அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, மரங்கள் எல்லாம் அடிக்குது, காத்து அடிக்குது, தண்ணி எல்லாம் ஈரமாகுது, ரோடு எல்லாம் டேமேஜ் ஆகுது, எல்லாம் ஆகுது. ஆனா அந்த காற்று, மழை, புயல் எல்லாம் நின்று போன பிறகு அந்த இடத்துல அந்த புயல் அடிச்ச ஏதாவது அறிகுறி தெரியுமா? கொஞ்ச நாள்ல எதுவுமே தெரியாது. எல்லாமே என்ன ஆயிடும்? சீர்படுத்தப்படும். மரம்லாம் வந்து அந்த கிளைகள், இலைகள் அதை பசுமையா புதுசா உண்டாக்கி என்ன ஆயிடும்? அந்த புயல் இந்த இடத்துல வந்துதாப்பா, இது வருதா புயல் இந்த இடத்துல வந்துதான்றதுக்கே அடையாளம் இல்லாம போயிடும். உங்க வாழ்க்கையில, ஏன் வாழ்க்கையில அப்படிப்பட்ட உபத்திரவங்கள் சில நேரங்கள்ல வரும்போது நீங்க நினைச்சுக்கோங்க, இந்த சூழ்நிலையும் மாறும்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலையும் மாறும். யோபுவோடைய பின்னலமைய கர்த்தர் எப்படி ஆசீர்வதித்தாரோ, இந்த சீசன் மாறும்போது ஒரு புது சீசன் வரும். அந்த சீசன் எப்படி வரும் அப்படின்னா, அது தேவனுடைய மகிமைய, தேவனுடைய ஆசீர்வாதத்தை, நீங்க அந்த உபத்திரவத்தின் பாதையில உங்க விசுவாசத்தை, உங்க நம்பிக்கைய, தேவன் மேல் வைத்திருந்த அன்பை நீங்க பாதுகாத்தது நிமித்தமாக தேவனுடைய ஆவியானவர் அந்த உபத்திரவத்தின் பாதையில உங்களுக்கு உதவி செய்தது நிமித்தம் உங்களுக்கு அதி நித்திய கன மகிமை உண்டாகும். சகோதரனே கலங்காது. சீசன் மாறும் நான் சொல்றேன். உங்க சீசன், குடும்ப சீசன் மாறும்னு சொல்றேன். வியாதியின் படுக்கைகள் மாறும்னு சொல்றேன். ஒரு நாள் அந்த படுக்கை எடுத்துக்கொண்டு போகக்கூடிய நாட்கள் வரும் என்று சொல்லுகிறேன். இயேசு அதை மாற்றி போடுவார். அதனாலதான் பிரசங்கி இதை அறிந்த ஞானிதான் சொல்லுங்க, துன்பப்பட ஒரு காலம் உண்டு மகனே, நீ அழுது கொண்ட காலம் உண்டு, ஆனா அதே இடத்துல நீ கம்பீரித்து நின்று சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாட்களை கர்த்தர் உனக்கு தருவாராக. ஆமென், ஆமென். தூஷிக்காத ஒரு இருதயத்தை தேவன் விரும்புகிறார். அதனாலதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்கத்தக்கவன் யார்? வாழ்க்கையில சில கஷ்டங்கள், வாலிபர்கள்லாம் இன்னைக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆகுறாங்க, ரொம்ப மனம் உடையிறாங்க, வேலை வாய்ப்புகள் வரல. ஆனா நான் சொல்றேன், கர்த்தருடைய சமூகத்துல உன் இருதயத்தை ஊற்றுன்னு சொல்றேன். நீ ஒரு சிறு பிள்ளையை போல உன் இருதயத்தை ஆண்டவர்கிட்ட ஊற்றி கண்ணீர் வடி. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி ஆண்டவர்கிட்ட நீ ஒரு காரியத்தை சொல்லிப்பார். ஆண்டவர் உன் வாழ்க்கையில எவ்வளவு பெரியவரா மாறுவார். உன் இருதயத்தின் சந்தோஷமாய் ஆண்டவர் மாறுவார். உன்னுடைய இருதயத்துல சந்தோஷத்தை கொடுக்கறது யாரும் கொடுக்க முடியாது. ஆண்டவர் மட்டும்தான் உனக்கு சந்தோஷத்தை உங்க இருதயத்துல கொடுக்க முடியும். ஆண்டவர் அப்படி உங்களுடைய வாழ்க்கையில
அவர் அப்படியா பொன்னியோடு இருந்த அந்த யோபுடைய வாழ்க்கையில ஒரு பூரண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவது காரியம், வேத வசனத்துக்கு நேராக தன்னை பக்குவப்படுத்துகிற ஒரு இருதயத்தை தேவன் விரும்புகிறார். முதல் விரும்புகிற இருதயம் என்ன? முதல் விரும்புகிற தேவனிடத்துல திரும்பும் இருதயம். நான் சொல்றதுக்கு என்ன? தேவனிடத்தில் திரும்பும் இருதயம், அதை தேவன் விரும்புகிறார். இரண்டாவது, தேவனை தூஷிக்காத இருதயத்தை தேவன் விரும்புகிறார். மூணாவது காரியம், வேத வசனத்திற்கு நேராக பக்குவப்படுகிற ஒரு இருதயம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாம். பக்குவப்படுத்திருந்தான். ஒரு அடிமை தேசத்துல அவங்க போய் இருக்கிறாங்க. ஆனா இந்த எஸ்ரா யாரு அப்படின்னா, தேறின ஒரு வேத பாரகன், ஜனங்களுக்கு வேதத்தை எடுத்து போதிக்கிறவன், ஒரு ஊழியக்காரன் சொல்லிக்கலாம். ஆனா அவன் வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், அடுத்து வாசிங்க, உபதேசிக்கவும் இருதயத்தை பக்குவப்படுத்தினான். பாருங்க, இதான் ரொம்ப முக்கியம். பாருங்க, இருதயத்தை பக்குவப்படுத்தணும் வசனத்துக்கு. இப்போ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் எடுத்துக்கோங்களேன். இன்னைக்குதான் ஒரு போய் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல சேர்றாருன்னு வச்சுக்கோங்க. எடுத்தோடனே சாம்பியன் ஆயிடுவாரா? இப்படியும் சொல்லலாம். ஒரு வேலை உனக்கு கிடைக்குதுப்பா, வேலைக்கு போற, உனக்கு உடனே சம்பளம் கொடுத்துட்றாங்க. இல்ல, ஒரு குழந்தை பிறக்குதுப்பா, அந்த குழந்தை பிறகுந்த உடனே வளர்ந்து உடனே பெருசாயிடுதா? இல்ல, எல்லாமே ஒரு ஒரு பீரியட்ல தான் நடக்குது. அப்போ எஸ்ரா ஆராயவும் தன் இருதயத்தை அதன்படி நடக்கவும் தன்னை அதுக்கு பக்குவப்படுத்தி, அதுக்கப்புறம் தான் உபதேசம், அதுக்கப்புறம் தான் என்ன செய்யறான்? பக்குவப்படுத்துகிறான்னு இருக்கு. அப்போ வேதத்துல பழக்குகிற ஒரு இருதயம். அப்ப எனக்கு கோப சுவாபம் தான், நான் கொஞ்சம் கோபப்படுவேன் தான். அப்போ அந்த கோபம் எனக்கு வருதுதான், அது என் சுவாபம். இப்ப இந்த கோபத்தை அடக்குவதற்கு எனக்கு ஒரு பக்குவம் வேணும்னா ஒரு பயிற்சி வேணும், ஒரு முயற்சி வேணும், ஒரு பிராக்டிக்ஸ் வேணும். இப்ப நான் தேவன்கிட்ட வரேன், தேவனே எனக்கு ரொம்ப கோப சுவாபமா இருக்கு, தேவனே எனக்கு ரொம்ப எரிச்சல் சுவாபமா இருக்கு, தேவனே எனக்கு நிறைய பொறாமை எண்ணம் எனக்கு நிறைய வருது, ஏன் வருதுன்னு தெரியல, தேவனே எனக்கு என்ன அப்படின்னு சொன்னா, ஆலயத்துல ஒரு மாதிரியா இருக்கிறேன், வெளியே போனா நான் ஒரு மாதிரியா இருக்கிறேன் அப்படின்ற ஒரு காரியம் இன்னைக்கு நிறைய இடத்துல நமக்குள்ள காணப்படுது. ஆனா எனக்கு அது விருப்பம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்துக்கு நேராக பக்குவப்பட்ட ஒரு இருதயம் எனக்கு வேணும் ஆண்டவரே, நான் ஜோம் பண்றேன். இப்ப ஜோமன்ட்டு நீங்க போறீங்க, என்ன ஜோம் பண்றீங்க தெரியுமா? எனக்கு கோப சோபம் வரக்கூடாது, பொறாம வரக்கூடாது, எனக்கு எரிச்சல் வரக்கூடாது, எனக்கு கசப்பு வரக்கூடாது ஆண்டவரே, இதெல்லாம் வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு நீங்க உண்மையா ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்றீங்க. ஏன்னா ஆண்டவர் மட்டும்தான் அதை நமக்கு தர முடியும், வேற யாரையும் தர முடியாது. ஏன்னா நான் மனத்தாழ்மையும் சாந்தமுடையா இருக்கிறேன், என்னுடைய நுகத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், அது லகுவாயும் மெதுவாயும் இருக்குன்னு ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். இப்ப நீங்க கேட்கறீங்க, அது ஆண்டவர் கட்டாயம் அதை அங்கீகரிப்பார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் என்ன செய்வாரு? ரொம்ப விரும்புவார். அப்போ நான் டெய்லி பைபிள் வாசிக்கிறேன், நீங்க கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உங்கள் எரிச்சல் தனியே கடவுதுன்றார். அடுத்த வசனம் என்ன சொல்லுது? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்போ அப்போ அடுத்த வசனமே என்ன வருது? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். அப்பனா என்ன அர்த்தம்? கோபம் தனியிலன்னா பிசாசு வந்துருவான், இடம் கொடுத்துருவான் தான் நமக்கு அர்த்தம். அப்ப பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டா அவன் அப்புறம் சிங்காசனத்தை போட்டானா அது வேக வேகமா வளர்ந்துரும்னு வச்சுக்கோங்க. ஆனா பாருங்க, இப்போ நீங்க வெளியே போறீங்க, டக்குன்னு போனீங்க அப்படின்னா கோவப்படுகிற ஒரு சூழ்நிலை வருது. இப்ப இதாங்க பிராக்டிஸ், இதுதான் பயிற்சி. என் கணவர்கிட்ட நான் கோபமே படக்கூடாது. நம்ம கணவர் ஒரு தீர்மானம் பண்றார், என் மனைவி கிட்ட ஆண்டவரே நான் நம்ம கோபமே படக்கூடாது, அவ பயங்கரமா எரிச்சல் பண்ணா கூட கல்லாகிட்டு அப்படியே மர்ற மாதிரி நிக்கணும் ஆண்டவர், எனக்கு அந்த இருதயத்தை தாங்க ஆண்டவர். நீங்க எப்படி சிலுவையில உண்மை தூசித்த போது, காரி துப்பின போது, முள்கிட சுட்ட போது, ஆண்டவரே அப்பா நீங்க எப்படி எங்களை சகித்து கொண்டீங்களே ஆண்டவர், அந்த இருதயத்தை எனக்கு தாங்க. இருதயத்தை நமக்குள் ஆண்டவர் ஊண்டி கட்ட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 12 வாசிக்கலாம். 12, 13. பாருங்க, காலத்தை பார்த்தா இங்க இருக்கிறவங்க எல்லாம் எப்படி ஆயிருக்கணும்? இந்நேரம் பிரசங்கியார் ஆயிருக்கணும், பிரசங்கியார் ஆயிருக்கணும். எல்லாருமே என்ன இருக்கணும்? பிரசங்கம் பண்ண. இதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஒரு சபையில எல்லாருமே எல்லா தாளந்துகள், பிரசங்க தாளந்து, உபதேச தாளந்து, சத்தியத்தை எடுத்து சொல்லுகிற தாளந்துகளை எல்லாருக்கும் கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். ஆனா என்னன்னா, இன்னும் நீங்க குழந்தைய போல இருக்கிறீங்க, பழக்கம் இல்ல. வாசிங்க அடுத்து.
பாருங்க, பால் உண்ணுகிற குழந்தைன்னா மறுபடியும் இப்ப உங்களுக்கு நான் பலமான ஆகாரத்தை கொடுத்தா தாங்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் ஆண்டவர் ஆறுதல் கொடுக்கணும், இன்னும் சுகம் கொடுக்கணும், இன்னும் ஆண்டவர் என் வியாதியை நீக்கணும், இப்படி இதிலே தான் நாம இருக்கிறோமே தவிர இன்னும் பலமா நம்ம போல, இன்னும் முன்னேறி போல, ஒரு சாம்பியன் லெவல்ல இன்னும் நம்ம போல. இன்னும் நம்ம ஊருக்குள்ளே தான் இருக்கிறோம். இன்னும் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷனல், இன்டர்நேஷனல் லெவல்ல போனோம்ல. அப்போ அந்த ஆவிக்குரிய லெவல், எக்ஸ்ட்ரீம் லெவல்ல நம்ம போனோம். அதனாலதான் ஒரு இடத்துல எரேமியா சொன்னார், கிளையத்தையாளின் பிசின் தைலம் உன்னிடத்திலே இல்லையோ, நீ ஜெபித்தா கர்த்தர் நமக்கு சுகம் கொடுப்பார். அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ள இன்னும் கட்டி எழுப்பப்படணும். அந்த எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போனோம். வாசிங்க அடுத்து. நீதியின் வசனத்துல என்ன செய்யணும்? பழக்கம் இல்லை. பைபிளே சில பேர் வாசிக்கிறதே இல்லை. அப்புறம் எங்க பழக்கம் இருக்கிறது? பைபிள் வாசிக்கணும் கண்பான. நான் சொல்லுவேன், வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளாலும் உங்களுக்கு நித்திய ஜெயம். படிக்கிறது ஒரு பக்கம், வாசிக்கிறது ஒரு பக்கம். டெய்லியும் வேதத்தை ஆராய்ஞ்சி பார்க்கணும். வேதத்தை ஆராய்ஞ்சி பார்க்கணும். ஆராய்ஞ்சி பார்த்து இப்போ இன்னைக்கு இந்த சத்தியத்தை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்னா, நான் உட்காந்து வேதத்தை ஆராய்ஞ்சு முழங்காலில் நின்று நான் ஜோம் பண்ணேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு தியானம் பண்ணணும், ஒரு வேதத்தை ஆராய்ஞ்சி பார்க்கணும் போது கர்த்தர் எனக்கு அந்த நாளில் கொடுத்ததுன்னா இருதயத்தை குறித்து ஆராய். அந்த ஒரு சுத்த இருதயத்தை நான் விரும்புகிறேன். நிறைய இருதயம் சுத்தமாகவே இல்லை. அது முதல் எனக்கு தான் கொடுத்தார் ஆண்டவர், உங்களுக்கு கொடுக்கல. என் இருதயமே முதல் சுத்தமா இல்லை, உன் இருதயத்தை நீ சுத்தப்படுத்துன்னு சொல்லி எனக்கு கொடுத்த அந்த சத்தியம் தான் இது. அப்போ நீதியின் வசனத்துல பழகும் போது வாசிக்கலாம். அதே எபிரேயர் 5. பயிற்சினாலும் பகுத்தறியத்தக்கதாக பயிற்சி பண்ணாதான் நீங்க முயற்சி செய்ய முடியும். நல்லா இந்த வசனத்தை கவனமா வச்சுக்கோங்க. நீங்கள் போதகரா இருக்கணும்னு சொல்றாரு, அங்க போதகரா இல்ல. இப்போ பயிற்சி பண்ணாதான் என்ன செய்ய முடியும்? முயற்சி செய்ய முடியும். இப்பதான் உங்கள் மனம் வந்து பகுத்தறியும், இது நல்லது இது கெட்டதுன்னு உங்க இருதயம் என்ன செய்யும்? பகுத்தறியும். அப்போ இது வசனத்தின்படி நான் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, வசனத்தின்படி இந்த காரியத்திலிருந்து நான் விலகணும், வசனத்தின்படி இந்த பேச்சு நான் பேச கூடாது அப்படின்ற அந்த ஞானம் தேவனுடைய ஆவியானவர் நமக்குள்ள இருந்து வசனத்தினால பழக்கப்படுத்தினால நமக்கு அது சுவாபமாகவே மாறிவிடும். அவங்கதான் சபையுடைய மூப்பர்கள். அது சின்ன பிள்ளையா கூட இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். அவங்கதான் ஞானத்தினால நிறைந்தவர்கள்னு வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் உசேன் போல்டுன்னு சொல்றேன். உசேன் போல்டுக்கு நம்ம ஓட்டப்பந்தயத்தை கற்றுக் கொடுக்க வேண்டியது இருக்குமா? வாழ்க்கையில இன்னைக்கு பாடுகள் வரலாம் சகோதரி, வாழ்க்கையில உபத்திரவங்கள் வரலாம், வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் துயரங்கள் வரலாம், சில வீழ்ச்சிகள் வரலாம், சில தோல்விகள் வரலாம், சில இல்லாமைகள் வரலாம், சில நேரங்களில் சில பாவத்துல நம்ம விழுந்து விடலாம். ஆனா நம்ம திரும்பி எழும்பும் போது கர்த்தர் எப்படி எழுப்புவாருன்னா, நீங்கள் வசனத்தை பழக்க வைத்து அந்த வசனத்தினால கட்டப்பட்டு நீங்க எழும்புவீங்க. எழும்பும் போது நீங்கள் பலவான்களாய் மாற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சகலத்தையும் தாங்கும் என்று எபிரேயர் 1:2 வாசிக்கிறோம். அவர் கர்த்தர் வசனத்தினால அவர் என்ன செஞ்சாராம்? சகலத்தையும் அவர் தாங்கினார் என்று. அப்ப கஷ்டம் தோல்வி பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா உங்களை கர்த்தர் வசனத்தினால பயிற்றுவிக்கிறார், வசனத்தினால உங்களை முயற்சி பண்ண வைக்கிறார். அந்த வார்த்தைக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அந்த வார்த்தைக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அந்த ஆவியானவர் உங்களை பயிற்றுவித்து முயற்சி செய்து உங்களை பலவானாக நிறுத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்ட இருதயத்தை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆமீன். யோசேப்புடைய வாழ்க்கையில வசனம் புடமிடும் மட்டும் அவன் உபத்திரவத்தில இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. வசனத்தினால புடமிடப்பட்டா நீங்களும் நானும் சுத்த பொன்னாக விளங்குவோம். தேவன் விரும்புகிற 3 இருதயத்தை மறுபடியும் ஒரு வாட்டி சொல்லுவோமா? முதல் இருதயம் தேவனிடத்துல திரும்பும் மனம் திரும்பும் இருதயம். 2வது தேவனை தூஷிக்காத இருதயம். 3வது வேத வசனத்துக்கு நேராக பக்குவப்படுகிற ஒரு இருதயம். இந்த தேவன் இந்த இருதயத்தை நமக்குள் வைத்திருக்கிறார். இந்த காலை வேளையில வந்திருக்கிற நமக்குள் இதை கட்டுகிறார். இந்த இருதயத்தை தேவன் நல்லவராக நன்மை செய்கிறவராக உங்கள் அதிசயங்களை காண்கிறவராக உங்களுடைய விசுவாசத்தினால தேவ மகிமையை நீங்கள் பார்க்கிறவர்களாக கர்த்தர் மாற்றுவார்.